வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் வேட்பாளர்கள் அந்தர்வல்டி அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதிமுகவில் உள்ள ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் களப்பணிகளை மேற்கொள்ள தயக்கம் காட்டுவதாகவும், களத்தில் வேட்பாளர்களை அறிவித்ததில் பணத்தை பெற்றுக்கொண்டு தகுதியில்லாத நபர்களை எடப்பாடி வேட்பாளராக அறிவித்துள்ளார். களத்தில் அதிமுகவின் வேட்பாளர்களோ மாஜி அமைச்சர்களோ வேலை செய்ய மாட்டார்கள். கிளை நிர்வாகிகள், அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் மட்டும்தான் களப்பணிகளை மும்முரமாக வேலை செய்வார்கள். ஆனால் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடு பணத்தை மட்டும்தான் எண்ணி ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை நடத்தி வருகிறார். இதனால் வேட்பாளர்களோ களத்தில் உள்ள உண்மையான தொண்டர்களிடம் நேரடியாக பேசும் பொழுது, நாங்கள் அதிமுகவிற்கு சாதகமாக வேலை செய்ய மாட்டோம், சசிகலாவிற்குத்தான் ஆதரவுகளை கொடுப்போம் என்பதற்கேற்ப களத்தில் பேசியுள்ளனர். அதிர்ச்சியடைந்த அதிமுகவின் வேட்பாளர்கள் எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு கொண்டு பேசும் பொழுது, நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும், உண்மையான தொண்டர்கள் களத்தில் வேலை செய்வார்கள் என்று எடப்பாடியும் தெரிவித்துவிட்டார். சொத்துக்களை விற்று களப்பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அதிமுகவின் வேட்பாளர்கள் நிச்சயம் தோல்வியடையும் என்ற எண்ணத்தில் களப்பணிகளை மேற்கொண்டால் பணம்தான் செலவாகுமே தவிர எந்த ஒரு பயனும் இல்லை என்று கூறி வேட்பாளரிடம் தற்பொழுது மனுவை வாபஸ் பெறக்கூடிய ஒரு சூழலும் உருவாகியுள்ளது. சில தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமலேயே தேர்தல் வேட்புமனுவை வாபஸ் பெறுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறார்கள். களத்தில் அதிமுகவின் வேட்பாளர்கள் இந்த அந்தர்பல்ட்டியால் அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார். இதைத்தான் அன்றைக்கே சசிகலா அவர்கள் கூறினார். அதிமுகவில் ஒற்றுமை மட்டும்தான் தேவை, ஒற்றுமை இல்லை என்றால் ஒருபோதும் திமுகவை வீழ்த்த முடியாது. எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்து விலகிய பொழுது உண்மையான விசுவாசிகளை மட்டும்தான் திமுகவில் இருந்து கொண்டு வந்தார். அவர்கள் மூலமாகத்தான் முதல் தேர்தலிலேயே வெற்றியடைந்து அமெரிக்காவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் கூட எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் முதல்வராக பொறுப்பேற்றார் என்றால் அதற்கு காரணம் விசுவாசிகள்தான், தொண்டர்கள்தான். அதை எடப்பாடி புரிந்து கொள்ளவில்லை என்று சசிகலா அவர்கள் கூறுவது உண்மையா? வேட்பாளர்கள் பணத்தை வைத்து மட்டும் ஆட்சி அமைத்து விடலாம் என்று நினைத்தால் தவறானது. உண்மையான தொண்டர்கள் களப்பணிகளை மேற்கொள்ளவில்லை என்றால் தோல்வி உறுதிதான் என்று தற்பொழுது வேட்பாளர்களை மனுவை வாபஸ் பெறுவது சரியா அல்லது எடப்பாடி பேச்சை கேட்டு களப்பணிகளை மேற்கொள்ளலாமா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.